அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்கிடுறதுக்கு சன்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கேஜி கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு, அது ஊறினதும் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும் கடலை. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஆயிலில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் செதுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கல்லையே வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உலவத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உலவத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி. 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மசாலாவோட வேக வச்சுருந்தா 15 கொண்டக்கடலை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் கிரேவிக்காக. மசாலா அரைச்சாச்சு, இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொண்டக்கடலைக்கு நம்ம வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம்னா அப்போ தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். மசாலாவையும் கொண்டக்கடலையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொண்டக்கடலை உள்ள தண்ணி ஊற்றினேன், அது எனக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிடுவோம். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். மாவில் நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்தோம்ல, இப்போ இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தடவி விட்டுக்கிடுவோம். இது 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிட்டு இதை நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம மாவு உருண்டை உருட்டி வச்சுருந்ததில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி மேலே எண்ணெய் தேய்ச்சி சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம பூரி பொரிக்கிற அளவுக்கு ஆயிலை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி வச்சுருந்தா மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம அமுக்கி அமுக்கி விடணும். அப்போ தான் பூரி நல்லா பொங்கி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எப்படி பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம ஆயிலில் அமுக்கி விடணும். பூரி நல்லா வெந்துட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பூரி பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.